மத்திய அரசு தமிழகத்தில் மத்திய அரசு தரக்கூடிய 10,000 ரூபாய் என்ன? மத்திய அரசு பொதுமக்களின் வங்கி சேமிப்பு கணக்குகளில் 12,000 முதல் 16,000 வரை செலுத்தப் போவதாக இணையதளத்தில் சில பரவி வரும் தகவல்களின் உண்மைத்தன்மையை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ அதற்கான ஒரு வீடியோ தாங்க. இது போன்ற செய்திகள் அதிகாரப்பூர்வமானவை அல்லவை என்றும் வரும் தேர்தலை முன்னிட்டு பரப்பப்படும் வதந்திகள் என்றும் இதில் விளக்கமாக நான் சொல்ல போகிறேன். ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள பிஎம் கிசான் போன்ற திட்டங்களின் நிலுவைத் தொகையை இணைத்து வழங்கப்படலாம் என்ற யூகங்கள் மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்தகைய சூழலில் மக்கள் தேவையற்ற வதந்திகளை நம்பாமல் அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை சரிபார்க்க வேண்டுமென அறிவுறுத்தப்படுகிறது. ஸோ கண்டிப்பாக இதை மட்டும் அவங்க செஞ்சணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை மட்டும் அவங்க செஞ்சாலே போதும், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்திற்கு அவங்க கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதிகாரப்பூர்வ இணையதளங்களை சரிபார்க்க வேண்டும். மேலும் அரசு நிதியுதவி சரிபார்வதற்கு ஆதார் இணைப்பு மற்றும் இகேஒய்சி போன்ற நடைமுறைகளை முன்கூட்டியே முடித்து வைப்பதன் அவசியத்தையும் இந்த தொகுப்பு வலியுறுத்தும். இறுதியில் அரசியல் நகர்வுகளால் உருவாகும் போன்ற தகவல்கள் மக்கள் விழிப்புணர்வுடன் அணுக வேண்டும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு உண்மையான தகவல் என்ன, வைரலான தகவல் என்ன? மத்திய அரசு 12,000 வழங்கப் போகிறதா? வங்கி கணக்கில் 12,000 வரப்போவதாக பரவும் வதந்திகளை தெளிவுபடுத்தி அதிகாரப்பூர்வ அரசு நலத்திட்டங்களை பெறுவதற்கான சரியான விதிமுறைகள் என்ன? நிலவும் குழப்பங்கள் அப்படின்றது என்ன அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். பரவி வரும் மக்கள் தொகை 10,000லேருந்து 16,000 ரூபாயாக உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. மக்களின் வங்கி கணக்குகளில் நேரடியாக செலுத்த போவதாகவும் இதை சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வாட்ஸ்அப் அந்த மாதிரி இணையதளத்தில் வழங்கி வருது. ஒருங்கிணைந்த பணம் அப்படின்றது இன்டகிரேட்டட் சப்சிடி என்ற யூகம் பிஎம் கிசானு, கேஸ் மானியம், உரம் மானியம் ஆகியவற்றை சேர்த்து மொத்தமாக வழங்கப் போவதாகவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் குறிப்பிட்டு சொல்கிறது. தகவல் கசிந்தது, இது அதிகாரப்பூர்வமானவை அல்ல. இந்த தகவல்களை அரசு இணையதளங்களோ அல்லது செய்திக்குறிப்பிலோ வெளியாகவில்லை. இவை வெறும் யூகங்கள் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் உண்மை, உறுதிப்படுத்தப்படாத தகவல். வதந்தி உண்மை என்ன அப்படின்றத, வதந்தி பார்த்திங்கன்னா 12,000 மொத்தமாக வரும். இது பார்த்திங்கன்னா வதந்தி தான். இது தேர்தல் காலத்தை முன்னிட்டு பரப்பப்படுகிற செய்தி. உண்மை பிஎம் கிசானு, மகளிர் உரிமை தொகை இவை மட்டும் தற்பொழுது நடைமுறையில் உள்ளது. இவை எல்லாமே டிபிடி மூலமாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துவிடும். பின்னணியில் இருக்கும் அரசியல் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்களின் கவனத்தை ஈர்க்க இத்தகைய போட்டி அறிவிப்புகள் வதந்திகளாக பரப்பப்படுகிறது. இதுதான் இந்த பின்னணியில் இருக்கிற அரசியல் அமைப்பு. ஓகேங்களா? ஸோ இப்போது ஏன் இந்த மாதிரி நீங்கள் செய்ய வேண்டிய ஆக்ஷன் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இகேஒய்சி முடித்தல். பிஎம் கிசான் போன்ற திட்டங்களின் பணம் தடையின்றி கிடைக்க ஆதாரங்களை ஆன்லைன் மூலம் சரிபார்ப்பது அவசியமான ஒரு விஷயம். ஸோ ஆதாரங்கள் ஏதாவது இருந்தால் அதை ஆன்லைன் மூலமே ஒன்ஸ் கிளாரிட்டியாக செக் பண்ணிக்கோங்க. ஆதார் வங்கி கணக்கு இணைப்பு, உங்கள் வங்கி எண் ஆதார் கணக்கு இணைப்பற்றுள்ளது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மொபைல் எண், ஆதார் மற்றும் வங்கி கணக்கில் தற்பொழுது மொபைல் எண் சரியாக உள்ளதா என்றதையும் அப்டேட் பண்ணிக்கோங்க. அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் மட்டுமே நம்பணும். எந்த ஒரு அறிவிப்பையும் உறுதி செய்த பின்னர் அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை மட்டுமே பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் உண்மையான தகவல். ஸோ இதை பின்பற்றி தாங்க தற்சமயம் பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. உண்மை நிலை, பிஎம் கிசான் நடைமுறையில் உள்ள அதிகாரப்பூர்வ திட்டம், மகளிர் உரிமை தொகை நடைமுறையில் உள்ள அதிகார திட்டம், 12,000லேருந்து 16,000 நேரடி பட்டுவாடா, ஆதாரமற்ற வதந்தி, ஒருங்கிணைந்த மானியம், இது எல்லாமே வெறும் யோகம் தான். இதுதான் தற்சமயம் நமக்கு வந்திருக்க டேட்டாபேஸுங்க. ஸோ கண்டிப்பாக விரைவில் பார்க்கலாம் மத்திய அரசு என்ன அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.